ஜெயா டிவி நேயர்களுக்கு வணக்கம். ஹட்சன் கர்ட்ஸ் வழங்கும் அறுசுவை இது தனிசுவை நிகழ்ச்சியில் நேயர்கள் நிறைய பேர் ஃபோன் பண்ணும்போது, மேடம் வெரைட்டி ரைஸ் மாதிரி நிறைய பண்ணுறோம், ஆனால் தக்காளி சாதத்தில் விதவிதமாக பண்ணணும் அப்படின்னு ஆசை. நம்ம நார்மலாக பண்ணுற தக்காளி சாதம் பண்ணுறோம், அதில் ஏதாவது வித்தியாசமாக கொஞ்சம் சொல்லுங்களேன் அப்படின்னு கேட்டதுனால இன்றைக்கி ஒரு வித்தியாசமான மசாலா தக்காளி சாதம் பண்ணுறோம். பார்த்திங்கன்னா இந்த மசாலா தக்காளி சாதம் பார்த்திங்கன்னா லஞ்சுக்கெல்லாம் கட்டி அனுப்புறதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். ஊர்களுக்கெல்லாம் போகும்போது நம்ம பேக் பண்ணி எடுத்துகிட்டு போகிறதுக்கும் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். அதாவது நல்ல வாசனை, அந்த தக்காளியோட லேஸ், புளிப்பு, காரம் எல்லாம் கலந்த ஒரு நல்ல கிட்டத்தட்ட பிரியாணி ஸ்டைல்னு வச்சுக்கோங்களேன், அந்த மாதிரி இருக்கும். நல்ல ஒரு ஃப்ளேவரோடு கூட இந்த ரைஸ் பார்த்திங்கன்னா குழந்தைங்களோட ஃபேவரட்டாகவும் இருக்கும். இதுக்கு தொட்டுக்கிறதுக்கு ஒரு தயிர் பச்சடியோ இல்லை ஒரு சிப்ஸ் அந்த மாதிரி வச்சிங்கனாலே தாராளமாக போதும். இப்போ அடுத்து நம்ம பார்க்க போகிறது மஷ்ரூம் உருளைக்கிழங்கு கிரேவி. ஸோ மஷ்ரூம் வாசனை பிடிக்காதவங்களுக்கு கூட இந்த மசாலா கிரேவி வந்து ரொம்ப நல்லாயிருக்கும், அவங்களுக்கு கூட அது பிடிக்கும். இது வந்து சைட் டிஷ்ஷாக வந்து சப்பாத்திலேருந்து இட்லி, தோசை எல்லாத்துக்குமே பொருந்தக்கூடிய ஒரு நல்ல டிஷ்ஷு. ஸோ முதல்ல நம்ம பார்க்க போகிறது மசாலா தக்காளி சாதம். அதுக்கு என்னென்ன தேவைங்கிறத சொல்லிடுறேன், அதுக்கப்புறம் அதை எப்படி பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்கலாம். பாசுமதி அரிசி 2 கப் நன்கு உதிர் சாதமாக வடித்து கொள்ளவும். வெங்காயம் 3 நீள் துண்டுகளாக நறுக்கி கொள்ளவும். தக்காளி 5 சிறு துண்டுகளாக நறுக்கி கொள்ளவும். கொத்தமல்லி சிறிதளவு, புதினா சிறிதளவு, உப்பு தேவையான அளவு, அரைத்து கொள்ள மிளகாய்த்தூள் 2 டீஸ்பூன், தனியாத்தூள் 1 டீஸ்பூன், சோம்பு 1 டீஸ்பூன், இஞ்சி பூண்டு விழுது 1 டேபிள் ஸ்பூன், தேங்காய் துருவல் 2 டேபிள் ஸ்பூன், தாளிக்க எண்ணெய் 2 டேபிள் ஸ்பூன், நெய் 1 டேபிள் ஸ்பூன், பட்டை, லவங்கம், ஏலக்காய் தலா 3. இப்போ இந்த மசாலா தக்காளி சாதத்துக்கு தேவையான பொருள்லாம் பார்த்தோம் இல்லையா? இப்போ எப்படி பண்ணுறதுங்கிறத பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம இந்த தேங்காய் துருவல் சொன்னேன் இல்லையா, இந்த தேங்காய் துருவல் வந்து இந்த 2 டேபிள் ஸ்பூன் தேங்காய் துருவல், ரெண்டு டீஸ்பூன் மிளகாத்தூள், 1 டீஸ்பூன் தனியாத்தூள், சோம்பு, இஞ்சி பூண்டு விழுது, இது எல்லாத்தையும் சேர்த்து நல்ல ஒரு பேஸ்ட்டாக அரைச்சிட்டு வந்துடலாம். இப்போ பார்த்திங்கன்னா நம்ம அதை அரைக்கிறதுக்குள்ளார கொஞ்சம் ஃபஸ்ட்டு நம்ம வெங்காயத்தை வதக்கிடலாம். அது வதங்கிட்டுருக்க நேரம் கூட அரைச்சிடலாம். நம்ம எண்ணெய், அடுத்தது நெய்யும் அதில் ஊற்றிடலாம். இந்த எண்ணெயும் நெய்யும் காயும் போது நம்ம பட்டை லவங்கம் தாளிச்சிக்கலாம். அதில் இது வந்து ஒரு இந்த மசாலா தக்காளி சாதம் பார்த்திங்கன்னா நம்ம அரைக்கிற மசாலாவில் தான் வாசனை. பட்டை லவங்கம் வந்து நான் கம்மியாக தான் போட்டிருக்கேன். இந்த பட்டை லவங்கம் வாசனை ரொம்ப பிடிக்கும்னு நினைக்கிறவங்க நீங்கள் தாராளமாக இன்னும் கூட கொஞ்சம் சேர்த்துக்கலாம். அதனால் இது நார்மல் ஒரு ஃப்ளேவரோடு இருக்கும். அந்த அரைக்கிற மசாலாவில் உள்ள ஃப்ளேவர் வந்து நல்லா டாமினேட் பண்ணும். இப்போ இதில் வந்து நேரடியாக எண்ணெயில் நம்ம கொஞ்சம் புதினா, அடுத்து கொஞ்சம் கொத்தமல்லி, இது போட்டு நல்லா பொரியணும். இப்போ வெங்காயம், இந்த வெங்காயம் கொஞ்சம் வதங்கணும். இப்போது இந்த வெங்காயத்துக்கு நம்ம தேவையான சிட்டிகை உப்பு, வெங்காயத்துக்கு மட்டும் இந்த உப்பு போடணும். அதுக்கப்புறம் மசாலாவுக்கு நம்ம சேர்த்து போட்டுக்கலாம். இப்போ இதில் ஒரே ஒரு விஷயம் என்னென்னா, முதல்ல வந்து நம்ம சாதாரணமாக வெங்காயம் தக்காளி வதங்கும் போது தான் நம்ம புதினா கொத்தமல்லி அதில் சேர்ப்போம். ஆனால் இன்றைக்கி நான் இந்த எண்ணெய் நெய் காய்ச்சலில் நம்ம வந்து பட்டை லவங்கம் தாளிச்சிட்டு கையோடு கொஞ்சம் புதினாவும் கொத்தமல்லியும் போட்டிருக்கேன். அது என்ன காரணம்னா ஒரு வித்தியாசமான நல்ல ஒரு ஃப்ளேவர் கொடுக்கும். அந்த புதினாவோட கொத்தமல்லியோட ஃப்ளேவர் வந்து நல்லா அதில் டாமினேட் பண்ணும். அதனால் அதுக்கப்புறம் நம்ம திரும்ப, ஏன்னா மொத்தத்தையும் நான் சேர்க்கலை, திரும்ப கொஞ்சம் சேர்க்க போகிறோம். இப்போ இந்த வெங்காயம் நல்லா வதங்கட்டும். அந்த வதங்குற நேரத்துக்குள்ளே நம்ம மசாலாவை அரைச்சிட்டு வந்துடலாம்.
பார்த்திங்கன்னா இந்த மசாலா வரைச்சிட்டோம், வெங்காயமும் வதங்கிருச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம தக்காளி அரைச்ச மசாலா, இது தக்காளி வதங்கிறதுக்கும் இந்த மசாலா வதங்கி பச்சை வாசனை போகிறதுக்கும் கரெக்டாக இருக்கும். ஸோ ஒன்றாவே போட்டுடலாம். இது வதங்குற வரைக்கும் வெயிட் பண்ணணும்னு அவசியம் இல்லை. இப்போது இந்த சாதத்துக்கும் இந்த மசாலாவுக்கும் தேவையான உப்பு நம்ம அதை சேர்த்துடலாம். அந்த போட்ட உப்பில் தக்காளி கரையும் நல்லா வதங்கும். அதே மாதிரி அந்த மசாலாவும் அதோடு சேர்ந்து நல்லா பைண்ட் ஆகும். இதில் பார்த்திங்கன்னா பட்டாணி சீசனாக இருந்ததுன்னு வச்சுக்கோங்க, நல்ல பச்சை பட்டாணி, ஃப்ரெஷ் பட்டாணி வாங்கி இதில் வந்து உரிச்சிட்டு நம்ம இப்போ வதக்குறோம் இல்லையா, இந்த ஸ்டேஜில் சேர்த்துக்கிட்டிங்கன்னு வச்சுக்கோங்க, நல்லா வதங்கிட்டு அந்த நிறம் மாறாமல் அங்கங்கே பச்சை கலரில் அழகாக இருக்கும். தெரியும் பார்க்க, சிகப்பாக இருக்கிற தக்காளி சாதத்துக்கு இது நல்ல கலர் தெரியும். அதே மாதிரி நம்ம இதுக்கு அந்த தக்காளி சாதம் பொதுவாக எந்த தக்காளி சாதம் பண்ணுறதா இருந்தாலும் நீங்கள் செலக்ட் பண்ணுறது வந்து நல்ல பழுத்த தக்காளி பழம், சிகப்பாக இருக்கிற பழம், அடுத்தது இந்த மிளகாத்தூள், இது 2 காம்பினேஷனும் நல்லா இருந்துச்சுன்னா அந்த தக்காளி சாதம் பார்த்திங்கன்னா நல்ல ஒரு பிரைட் லுக் கொடுக்கும், பார்க்குறதுக்கே அட்ராக்டிவாக இருக்கும். பார்த்திங்கன்னா நல்லா வதங்கிருச்சு. இந்த தக்காளியும் கரைஞ்சி வதங்கி இந்த மசாலாவும் சேர்ந்து வதங்கும் போது இந்த பச்சை வாசனை நல்லா எடுபட்டுரும், பச்சை வாசனை இருக்காது. இந்த ஸ்டேஜில் நம்ம பார்த்திங்கன்னா ஒரு 2 இலை நம்ம மேலே அலங்கரிக்கிறதுக்கு வச்சுட்டு மீதி புதினா இலைகளை வந்து அப்படியே நல்லா கிள்ளி போட்டுருங்க. அதை கிழிச்சு போடுறதுன்னு சொல்லுவாங்க, அதில் நல்லா கிழிச்சு போட்டு விட்டுடலாம். அது அடுத்தது கொத்தமல்லி, இந்த 2த்தையும் அதில் போட்டுட்டு ஒரு 2 நிமிஷம், நம்ம முதல்ல எண்ணெயில் போட்டதுக்கும் இதுக்கும் கொஞ்சம் வித்தியாசம் இருக்குது. ஸோ முதல்ல எண்ணெயில் போடும்போது அந்த வாசனை நல்லா டாமினேட் பண்ணும். அதே மாதிரி மசாலா வதங்கும் போதும் போட்டிங்கனாலும் அதுவும் சேர்ந்து உங்களுக்கு நல்ல வாசனை கொடுக்கும். இது வதங்கிருச்சு அடையாளமாக நம்ம வந்து அடுத்தது சாதத்தை அதோட கலக்க வேண்டியது தான். இது இப்போ தான் புதுசாக சமையல் கற்றுக்குறீங்க, இந்த பச்சை வாசனை போகிறதுக்கு எனக்கு வித்தியாசம் தெரியாது, பச்சை வாசனைக்கு என்ன இல்லை வாசனை போனதுக்கு அடையாளமாக எப்படி அப்படின்னு யோசனை பண்ணி அவங்களுக்காக கேட்குற நேயர்களுக்காக இப்போ பார்த்திங்கன்னா உங்களுக்கு பச்சை வாசனை வந்து நல்லாவே தெரியும். அந்த மிளகாத்தூளோட வாசனை, அந்த இஞ்சி பூண்டோட வாசனை இதெல்லாம் பார்த்திங்கன்னா நல்லா டாமினேட் பண்ணும். ஸோ அது நல்லா போயிடுச்சுன்னு தெரியறதுக்கு ஒன்று வந்து அந்த வாசனையை பழக்கிக்கிறது. அடுத்தது பார்த்திங்கன்னா நம்ம ஊற்றிருக்கிற எண்ணெய் நல்லா கசிஞ்சிக்கிட்டு வெளியில் வருது பாருங்கள், அதை பார்த்தாலே ஓரளவுக்கு தெரிஞ்சிடும். வாசனையும் பழக்கிட்டிங்கன்னா அது தெரிஞ்சு போயிடும். இப்போ தீயை குறைச்சி வச்சுட்டு நம்ம வேக வச்சு வச்சுருக்கோம் இல்லையா பாஸ்மதி அரிசி சாதம், அதை இதில் சேர்த்துக்கலாம். இந்த தக்காளி சாதத்துக்கு நம்ம தம் போட்டு மூடி வச்சு அந்த மாதிரிலாம் ஒன்றும் அவசியம் கிடையாது. நல்லா கிளறிட்டு ஒரு 2 நிமிஷம் அடுப்பில் வச்சுட்டு இறக்கிட்டோன்னா சரியாக இருக்கும். பாருங்கள் நல்லா கலந்தாச்சு. இந்த மாதிரி உதிரை வடிச்சுக்கிட்டிங்கன்னா நல்லாயிருக்கும். இது பாஸ்மதி அரிசின்னு மட்டும் இல்லை, நீங்கள் பச்சரிசி, புழுங்கல் அரிசி கூட அது ரொம்ப நல்லாயிருக்கும். ஆனால் இந்த புழுங்கல் அரிசி பச்சரிசிலாம் வடிக்கும்போது, ஏன் பாஸ்மதி அரிசியில் கூட நம்ம எந்த வர்க்கணம் பண்ணாலும் கொஞ்சம் உப்பு சேர்த்து வடிச்சிங்க அப்படின்னா அது சாந்து இருக்கும்போது அந்த மசாலாவெல்லாம் எடுத்துக்கும்போது அந்த உப்போடு சேரும்போது ரொம்ப நல்லாயிருக்கும் அந்த டேஸ்ட்டு. ஸோ இது எந்த வர்க்கணத்துக்கும் பொருந்தும். அதனால் நல்லா லேசாக உப்பு போட்டு சாதத்தை வடிச்சிடுங்க. குறிப்பாக புழுங்கல் அரிசி போடும்போது நீங்கள் கொஞ்சம் நல்லாவே போட்டு வடிச்சிங்கன்னா தான் புழுங்கரிசியில் நல்லா ஊறும். இப்போ இது ரெடி ஆயிடுச்சு. இது அப்படியே ஒரு 2 நிமிஷம் நம்ம விட்டுட்டு பெரட்டினோன்னா சரியாக இருக்கும். இப்போது 2 நிமிஷம், ரொம்ப போனால் ஒரு 5 நிமிஷம் மூடியெல்லாம் போடணும்னு அவசியம் இல்லை. ஏன்னா அதை நல்லா பெரட்டி கலந்து வச்சுருக்குறோம். இது நல்லா ஒரு கொஞ்சம் நேரம் கழித்து அது ஒரு 2 நிமிஷம் 3-5 நிமிஷம் கழிச்சு இறக்கிட்டு நீங்கள் அதுக்கப்புறம் நல்லா பரிமாறிக்கலாம். இப்போ உங்களுக்கு நல்லா சுட சுட வேணும்னா கூட தீயை கொஞ்சம் ஜாஸ்தி வச்சு நல்லா சூடு பண்ணி கிளறிட்டு இறக்கிடலாம். இந்த மாதிரி வர்க்கணங்கள் பார்த்திங்கன்னா நல்ல ஊற தான் ருசி கொடுக்கும். இந்த சாதத்தை பண்ணி நீங்கள் எடுத்து வச்சுட்டு காலையில் செஞ்சது, அதாவது ஒரு 10 மணிக்கெலாம் பண்ணிவிட்டு ஒரு 1 மணி 2 மணிக்கு நீங்கள் பரிமாறினீங்கன்னு வச்சுக்கோங்க, நல்லா சூடு பண்ணிவிட்டு அதை சூடு பிடிக்கலன்னா அப்படியே கூட பரிமாறலாம். நல்லா ஊறி போய் ரொம்ப நல்லாயிருக்கும்.
ஸோ இது நல்ல ஒரு சிப்ஸு அல்லது ஒரு தயிர் பச்சடி அதை வச்சுட்டு சாப்பிட்டு பாருங்கள். நல்ல சூப்பர் டேஸ்ட்டோட ரொம்ப நல்லாயிருக்கும். அடுத்து நம்ம பார்க்க போகிறது மஷ்ரூம் உருளைக்கிழங்கு கிரேவி. முதல்ல அதுக்கு என்னென்ன தேவைங்கிறத பார்த்துடலாம். அதுக்கப்புறம் அது எப்படி செய்கிறதுங்கிறத பார்க்கலாம். காளான் 1 பாக்கெட், உருளைக்கிழங்கு 2 தோல் நீக்கி சிறு துண்டுகளாக நறுக்கி கொள்ளவும், வெங்காயம் 2 சிறு துண்டுகளாக நறுக்கி கொள்ளவும், தக்காளி 2 சிறு துண்டுகளாக நறுக்கி கொள்ளவும், தேங்காய் பால் 1 கப், மிளகாய்த்தூள் 3 டீஸ்பூன், கரம் மசாலா அரை டீஸ்பூன், இஞ்சி பூண்டு விழுது 2 டீஸ்பூன், கருவேப்பிலை சிறிதளவு, உப்பு தேவையான அளவு, தாளிக்க எண்ணெய் 2 டேபிள் ஸ்பூன், சோம்பு 1 டீஸ்பூன். இப்போ இந்த மஷ்ரூம் உருளைக்கிழங்கு கிரேவிக்கு தேவையான பொருள்லாம் பார்த்தோம் இல்லையா. இப்போ நான் அடுப்பில் ஒரு குக்கர் வச்சுருக்கேன், சின்ன குக்கரு. இந்த 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெயை அதில் ஊற்றிடலாம். இது ஆக்சுவலாக நம்ம பாத்திரத்தில் பண்ணலாம், ஆனால் குக்கரில் பண்ணும்போது டைம் கன்சம்ஷன் கொஞ்சம் கம்மியாக இருக்குது. அதே மாதிரி பாத்திரத்தில் பண்ணும்போது டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும், குக்கரில் பண்ணாலும் நல்லாயிருக்கும். இது பார்த்திங்கன்னா நிறைய பேருக்கு இப்போ இந்த ஃபாஸ்ட் வேர்ல்டு மாதிரி, அதாவது வேக வேகமாக அவசரமாக பண்ணிவிட்டு உடனே கொள்ளணும்னு சொல்கிறாங்க இல்லையா, அந்த மாதிரி செய்யக்கூடியவங்களுக்கு இது ரொம்ப சௌகரியமாக இருக்கும். இதுவுமே டேஸ்ட் ஓரளவுக்கு, அதாவது நம்ம பாத்திரத்தில் பண்ணும்போது அதை கிடைக்கிற டேஸ்ட்டை விட ஒரு துளி கம்மியாக இருந்தாலும் நல்ல டேஸ்டியான ஒரு சப்ஜின்னு வச்சுக்கோங்க, அதாவது நல்ல கிரேவின்னு வச்சுக்கோங்களேன். ஸோ இப்போ நம்ம குக்கரில் பண்ணுறது கடன்னு சீக்கிரம் ஒரு 10 நிமிஷத்தில் எல்லாம் வெட்டி ரெடியாக வச்சுருந்தோம்னா 10 நிமிஷத்தில் நமக்கு ரெடி ஆகிடும். பார்த்திங்கன்னா எண்ணெய் காஞ்சிருச்சு. இப்போ இதில் சோம்பு, அடுத்தது வெங்காயம், வெங்காயத்துக்கு ஒரு சிட்டிகை உப்பு, வெங்காயம் ஒரு 2 நிமிஷம் ரொம்ப அப்படியே இதுவாக வதங்கணும்னு இல்லை. என்ன காரணம்னா, நம்ம குக்கரில் ப்ரெஷர் குக்கரில் ஒரு 2 விசில் கொடுத்து எடுக்க போகிறோம். ஸோ அதில் ஜஸ்ட் ஒரு நல்ல ஒரு வாசனை வர மாதிரி வதங்கினா போதும். இப்போது இந்த வெங்காயம் வதங்கிடுச்சு பாருங்கள். இதில் நம்ம இஞ்சி பூண்டு விழுதை சேர்த்துடலாம். இஞ்சி பூண்டு விழுது லேசாக பச்சை வாசனை போகணும். இந்த மஷ்ரூம் நிறைய பேருக்கு அந்த மஷ்ரூம் சாப்பிடும்போது ஒரு நான்வெஜ் சாப்பிட்ற ஃபீல் இருக்குங்கிறதுனால ரொம்ப பேர் அதை சாப்பிட்றதில்ல. அப்படி தவிர்க்கணும்னு நினைக்கிறவங்க அந்த மஷ்ரூமுக்கு பதிலாக பன்னீர் சேர்த்துக்கோங்க. உருளைக்கிழங்கும் பன்னீரும் போட்டு இதே கிரேவி பண்ணலாம். இதே மாதிரியே சின்ன பாக்கெட் ஒரு பாக்கெட்டு பன்னீர் அதுக்கு சரியாக இருக்கும். அல்லது ஒரு அரை கப் அளவுக்கு பச்சை பட்டாணி, ஊற வச்ச பச்சை பட்டாணி, அதுவும் இந்த கிரேவிக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ இது வதங்கும் போது நம்ம மிளகாத்தூள், இதுக்கு 3 டீஸ்பூன் அளவுக்கு மிளகாத்தூள் கொடுத்துருக்கேன். என்னென்னா உருளைக்கிழங்கும் காரத்தை இழுக்கும், தேங்காய் பாலும் காரத்தை இழுக்கும். அதனால் கொஞ்சம் 3 ஸ்பூன் கொடுத்துருக்கேன். காரம் அவங்கவுங்களோட விருப்பம். இதில் தக்காளியோட கூட இந்த குழம்புக்கு தேவையான, இந்த கிரேவிக்கு தேவையான உப்பு, இப்போ தக்காளி 2 நிமிஷம் வதங்கியிருக்கு. இதில் உருளைக்கிழங்கையும் போட்டுடலாம்.
உருளைக்கிழங்கோடு சேர்த்து அந்த மசாலாவை பெரட்டிட்டு இப்போ கொஞ்சமாக தண்ணி, நல்ல ஒரு 1 1.5 கப் அளவுக்கு தண்ணி. குழம்பு கொஞ்சம் தண்ணியாக இருக்கணும்னு நினச்சிங்க அப்படின்னு இது நார்மலாக ரொம்ப திக்காலாம் வராது இந்த குழம்பு. அது கொஞ்சம் ஓரளவுக்கு தண்ணியாக தான் இருக்கும். இப்போ வெயிட் அது மேலே வச்சுட்டேன். மேலே அந்த ப்ரெஷர் வரும்போது, ஸ்டீம் வரும்போது நம்ம வெயிட்டை போடலாம். இப்போ தண்ணி 1.5 கப்பு சொல்லியிருக்கேன் நான். அதாவது 1லேருந்து 1.5 கப்பு. கொஞ்சம் தண்ணியாக அந்த குழம்பு வேணும்னு நினைக்கிறவங்க 1.5 கப்பு உங்களுக்கு சரியாக இருக்கும். ஓரளவுக்கு கொஞ்சம் திக்காக, ரொம்ப திக்காக ஓரளவுக்கு கொஞ்சம் திக்காக இருக்கும்னு நினைக்கிறவங்க 1 கப் அளவுக்கு சரியாக இருக்கும். என்ன காரணம்னா, குக்கரை மூடி வேக வைக்கும்போது அதுலேருந்து வேர்த்து வடிகிற தண்ணி பார்த்திங்கன்னா அதுவும் கொஞ்சம் சேரும். அதுக்கப்புறம் தேங்காய் பால் வேறு ஊற்ற போகிறோம். ஸோ இது கரெக்டாக இருக்கும் உங்களுக்கு அந்த அளவுக்கு. இன்னொன்று என்னென்னா, இந்த தேங்காய் பால் நம்ம எடுக்கிற போது கிரேவி திக்காக வேணும்னு நினைக்கிறவங்க அந்த தேங்காய் பால் எடுக்கிற போது அந்த தேங்காவோட கொஞ்சம் முந்திரியும் கசகசாவும் சேர்த்து அரைச்சிட்டு அதை பாலாக எடுத்து கூட நீங்கள் இதில் ஊற்றிக்கலாம். அப்போ உங்களுக்கு கொஞ்சம் திக்னஸ் கொடுக்கும். ஆனால் இந்த கார்ன்ஃப்ளவர் சேர்க்குறதோ, கடலை மாவு சேர்க்குறதோ, அரிசி மாவு சேர்க்குறதோ எதுவுமே இந்த குழம்புக்கு பொருந்தாது. அந்த ருசியை அப்படியே மாற்றிடும். அதனால் அது எதுவுமே சேர்க்க வேண்டாம். 2 விசில் வந்ததும் ஸ்விட்ச் ஆஃப் பண்ணிவிட்டு மெதுவாக ப்ரெஷர் ரிலீஸ் பண்ணி எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் நம்ம இந்த காளான்லாம் சேர்க்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா இடியப்பம் சாப்பிடும்போது நிறைய பேர் அந்த குழம்பு அப்படியே அதில் ஊற்றி ஊற வச்சு சாப்பிடுவாங்க. அப்போ தான் அந்த இடியப்பம் டேஸ்டியாக இருக்கணும். அந்த மாதிரி வெரைட்டிக்கெலாம் ஆப்பம், இடியப்பம் இதுக்கெல்லாம் கூட எக்ஸலண்ட்டாக இருக்கும் அந்த குழம்பு. இப்போ அது 2 விசில் வந்ததுக்கப்புறமா அடுத்த பொருளை நம்ம சேர்க்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா அந்த குக்கர் நல்லா 2 3 விசில் கொடுத்து ஸ்விட்ச் ஆஃப் பண்ணி வச்சுருக்கேன். ப்ரெஷர் மெதுவாக நம்ம ரிலீஸ் பண்ணிடலாம். ப்ரெஷர் நல்லா அடங்கினதுக்கு அப்புறம் தான் இந்த வெயிட்டை எடுக்கிறேன். இப்போ இதை ஆன் பண்ணிக்கலாம். பார்த்திங்கன்னா நல்லா கொதித்து இந்த உருளைக்கிழங்கு நல்லா வெந்திருக்கும் பாருங்கள். இப்போ இந்த உருளைக்கிழங்குல எல்லாம் அது இப்படி சாந்து போயிருக்கும், அந்த காரம், இஞ்சி பூண்டு வாசனை எல்லாம். இந்த நேரத்தில் நம்ம காளான் அதில் சேர்த்துடலாம். காளானை வதக்கணும் அப்போ தான் வேகும் அப்படிலாம் கிடையாது. காளான் ரொம்ப சீக்கிரம் வெந்துடும் நமக்கு. இந்த காளானில் ஒரே ஒரு விஷயம் என்னென்னா, இதில் தண்ணி விட்டுக்கிட்டே இருக்கும். நம்ம வதக்கும் போது பார்த்திங்கன்னா சுருங்கி சுருங்கி தண்ணியெல்லாம் கொஞ்சமாக சின்னதாக தெரியும். அதனால் அது நல்ல ஒரு 2 நிமிஷம்லேருந்து 5 நிமிஷம் 2 நிமிஷம் இது ஒரு 5 நிமிஷம் நல்லா கொதிக்க விட்டிங்கன்னா இதுவே கொஞ்சம் நீத்துக்கும். நம்ம ஏற்கனவே நான் சொன்ன பாருங்கள் குழம்பு அது நீத்துக்குங்கிறது. அதே மாதிரி காளான் போடும்போதும் கொஞ்சம் குழம்பு நீத்துக்கும். அந்த காளான் கொஞ்சம் காளான் வேகிறதுக்கு ரொம்ப நேரம் ஆகாது. ஜஸ்ட் ஒரு 5 to 6 மினிட்ஸ் தான். டக்குன்னு நல்லா வெந்துடும். வெந்ததுக்கப்புறமா லாஸ்ட்டில் நம்ம இந்த தேங்காய் பாலை ஊற்றிடலாம். இப்போ பார்த்திங்கன்னா காளான் நல்லா கொதித்து வெந்துருச்சு. இப்போ நம்ம போட்ட சைஸ்க்கும் அதுக்கும் எவ்வளோ வித்தியாசம் இருக்குது பாருங்கள். இப்போது கரம் மசாலா லாஸ்ட்டாக தான் நம்ம நிறைய நிகழ்ச்சியில் சொல்லியிருக்கோம். நம்மளோட நிகழ்ச்சியிலேயே லாஸ்ட்டாக கரம் மசாலா சேருங்க. அப்புறம் தேங்காய் பால். தேங்காய் பால் ஊற்றியாச்சு. ஸோ குழம்பு நல்லா ரெடி ஆகிடுச்சு. தேங்காய் பால் ஊற்றிட்டு ரொம்ப நேரம் கொதிக்க வைக்கணும்னு அவசியம் இல்லை. ஜஸ்ட்டு ஒரு கொதி வந்தாலும் போதும். இப்படி வரலைனாலும் பரவாயில்ல, ஏன்னா நல்லா கொதிக்க வச்சு எல்லாம் பண்ணிட்டோம். பட் ஒரு கொதி நீங்கள் இறக்குனீங்கன்னா உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். அப்படி இல்லை கொதிக்கலை, அப்படி அதுக்கு டைம் இல்லை அப்படின்னு நினச்சிங்கன்னா அதுவும் தப்பு இல்லை. ஏன்னா தேங்காய் பால் மட்டும்தான் லாஸ்ட்டில் ஊற்றுறோம் நம்ம. மற்றதெல்லாம் பச்சை வாசனை போக கொதிக்க வச்சு எல்லாம் இறக்கிட்டோம். ஸோ இப்போ ரெடி ஆயிடுச்சு. இப்போ லாஸ்ட்டாக நம்ம போட வேண்டியது கருவேப்பிலை. பாருங்கள், இப்போ அடுப்பு ஆஃப் பண்ணிடுறேன். ஒரு கொதி தான். ஆக்சுவலாக நீங்கள் வீட்டில் பண்ணுற போது இந்த கருவேப்பிலையை போட்டுட்டு டக்குன்னு மூடி வச்சுருங்க.
பார்த்திங்கன்னா அந்த வாசனை ஃபுல்லாக உள்ளே இறங்கும். கடைசியாக முதல்ல தாளிக்கிறத விட கூட கடைசியாக நீங்கள் போடும்போது இந்த முழுமையான வாசனை உங்களுக்கு கிடைக்கும். இப்போ பார்த்திங்கன்னா எல்லாம் ஊற்றி ரெடி ஆகிடுச்சு. இனி இதை எடுக்க வேண்டியது தான். இது பார்த்திங்கன்னா நான் சொன்ன மாதிரி அவ்வளோ கெட்டியாக இருக்காது பாருங்கள். இந்த மாதிரி தண்ணியாக தான் இருக்கும் குழம்பு, ஆனால் நல்லாயிருக்கும். இப்போ நீங்கள் பார்த்த இந்த மசாலா தக்காளி சாதத்துக்கும் மஷ்ரூம் உருளைக்கிழங்கு கிரேவி ரெண்டுத்துக்கும் ஒரு சின்ன ரீகேப். முதல்ல மசாலா தக்காளி சாதம். சோம்பு, இஞ்சி பூண்டு விழுது, அடுத்தது மிளகாத்தூள், தனியாத்தூள், தேங்காய் இதெல்லாத்தையும் நல்லா ஒரு விழுதை அரைச்சிக்கோங்க. எண்ணெயும் ஒரு கடாயில் காய வச்சுட்டு பட்டை லவங்கம் ஏலக்காய் தாளிச்சிட்டுங்க. அதில் கொஞ்சம் புதினாவும் கொத்தமல்லியும் போட்டு அது நல்லா பொரிஞ்ச உடனே வெங்காயம் உப்பு சேர்த்துருங்க. அதுவும் நல்லா வதங்கினதுக்கப்புறமா தக்காளி அரைச்ச விழுது, தேவையான உப்பு இதை சேர்த்து மசாலாவை நல்லா வதக்கிடுங்க. மசாலா பச்சை வாசனை போனதுக்கப்புறமா புதினாவும் கொத்தமல்லியும் சேர்த்து நல்லா வதக்கிட்டு அந்த வடித்து வச்சுருக்க சாதத்தையும் போட்டு நல்லா பெரட்டிட்டு இறக்குனீங்க அப்படின்னா மசாலா தக்காளி சாதம் ரெடி. அடுத்தது இந்த மஷ்ரூம் உருளைக்கிழங்கு கிரேவி. குக்கரோட அடுப்பில் வச்சுட்டு அதுக்கப்புறமா அதில் எண்ணெயை காய வைங்க. எண்ணெய் காஞ்சது சோம்பு தாளிச்சிடுங்க. சோம்பு தாளிச்சதுக்கப்புறமா வெங்காயத்தை வதக்குங்க. வெங்காயம் ஒரு சிட்டிகை உப்பு சேர்த்து நல்லா வதக்கினதுக்கப்புறமா இஞ்சி பூண்டு விழுதை சேர்த்து நல்லா வதக்குங்க. அதுக்கப்புறம் மிளகாத்தூள், தனியாத்தூள் சேர்த்து நல்லா வதக்கிடுங்க. அதுக்கப்புறமா தக்காளியும் இந்த கிரேவிக்கு தேவையான உப்பையும் போட்டு நல்லா வதக்கினதுக்கப்புறமா உருளைக்கிழங்கு சேர்த்துருங்க. உருளைக்கிழங்கு சேர்த்து நல்லா வதங்கினதுக்கப்புறமா 1லேருந்து 1.5 கப் அளவுக்கு தண்ணி ஊற்றி அதையும் நல்லா கலந்துட்டு குக்கரை மூடி 2லேருந்து 3 விசில் கொடுத்து இறக்கிடுங்க. ப்ரெஷர் அடங்கினதுக்கப்புறமா திறந்து திரும்ப அடுப்பில் வச்சு கொதிக்க விடுங்க. அது கொதிச்சுட்ருக்கும்போது இந்த கரம் மசாலாவும் தேங்காய் பாலும் சேர்த்து ஒரு கொதி விட்டு காளான் அதில் சேர்த்துடலாம். கடைசியாக கருவேப்பிலை போட்டு இறக்குனீங்க அப்படின்னா மஷ்ரூம் உருளைக்கிழங்கு கிரேவி ரெடி. நேயர்கள் நிறைய பேர் தக்காளி சாதம் வித்தியாசமாக பண்ணி காட்டுங்க அப்படின்னு சொன்னதுக்கு உங்களுக்காக இன்றைக்கி நான் தக்காளி சாதம் வித்தியாசமாக பண்ணி காமிச்சிருக்கேன். நம்ம நார்மலாக பண்ணுற தக்காளி சாதம் இது ரொம்ப வேறுபட்டிருக்கும். வாசனை, டேஸ்ட் எல்லாமே நல்லாயிருக்கும். நிச்சயமாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். அதே மாதிரி இந்த குழம்பு நான் நிறைய டிப்போடு சொன்னேன் பார்த்தீங்களா. ஆப்பம், இடியாப்பம், இட்லி, தோசை இது எல்லாத்துக்கும் பொருந்தக்கூடிய இந்த மஷ்ரூம் உருளைக்கிழங்கு கிரேவி ரெண்டுமே சூப்பராக இருக்குங்க. செஞ்சு காமிக்கிறது எல்லாமே உங்களுக்கு பிடிச்சதாக தான் இருக்கும். நிச்சயமாக ட்ரை பண்ணி பாருங்கள். மீண்டும் ஹட்சன் கர்ட்ஸ் வழங்கும் அறுசுவை இது தனி சுவை நிகழ்ச்சியில் வரும் வாரமும் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.